மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் சார்பில் தஞ்சாவூரில் 8 நாட்களுக்கு நடத்தப்படும் சலங்கைநாதம் விழா தொடங்கியது. முதல் நாளில் 15 மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர். நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டா காட்சி முனையில் உலா வந்த ஒற்றை காட்டு யானை இடம்பெயர்ந்து கேத்தி பகுதிக்கு சென்றுள்ளது. இதனால் இரவு நேரங்களில் மக்கள் அவசியமின்றி வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். காட்டு யானையின் நடமாட்டம் இருப்பதால் ஊர் பொதுமக்கள் இரவு நேரத்தில் யாரும் வெளியே வர வேண்டாம் என தெரிவித்துக் கொள்கிறோம். தேனி மாவட்டம் சின்னமனூரில் சிவகாமி அம்மன் உடனுறை பூலானந்தீஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 2 நாட்களாக நடைபெற்று நிறைவடைந்தது. 2ஆம் நாள் தேரோட்டம் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க நகரின் முக்கிய வீதிகளில் இழுத்து வரப்பட்டது. ஈரோட்டை அடுத்த நரிப்பள்ளத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் புதிய ரக ஆல்டோ காரில் பெட்ரோல் நிரப்பிக் கொண்டிருந்த போது என்ஜின் பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. பெட்ரோல் நிலையத்தில் இருந்த தீயணைப்பான்களை பயன்படுத்தி ஊழியர்கள் உடனடியாக தீயை கட்டுப்படுத்தினர். பாகிஸ்தானுடனான மோதலில் ஜம்மு காஷ்மீரில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர் முரளி நாயக்கின் உடல் சொந்த ஊரான ஆந்திர மாநிலம் கோரண்ட்லா வந்தடைந்தது. 50க்கும் மேற்பட்ட கார்கள் புடைசூழ முரளி நாயக்கின் ஊருக்குள் வந்த நிலையில் நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு வந்தே மாதரம் என முழக்கத்துடன் அவரது உடல் மீது பூக்களை தூவி மரியாதை செலுத்தினர். பாமகவின் சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெற உள்ளதையொட்டி இன்று கடலூர் மாவட்டத்தில் உள்ள 71 டாஸ்மாக் கடைகளையும் 4 பார்களையும் மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மாநாட்டிற்கு செல்பவர்களின் பாதுகாப்பு கருதியும் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பரிந்துரையின் பேரில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே ஏமப்பேர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த டாடா சுமோ காரின் 3 டயர்கள் ஒரே நேரத்தில் வெடித்ததில் நிலை தடுமாறிய கார் 2 இருசக்கர வாகனங்கள் மீது மோதியதுடன் சாலையோர கால்வாய் சுவற்றில் மோதி கவிழ்ந்தது. காரில் வந்தவர்கள் காயமின்றி தப்பிய நிலையில் இருசக்கர வாகனங்களிலிருந்து தூக்கி வீசப்பட்டவர்கள் லேசான காயமடைந்தனர். மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை பாட்டாளி மக்கள் கட்சி பெருவிழா சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெற இருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கான மேடை, நிர்வாகிகளுக்கு அமைக்கப்பட்டுள்ள நாற்காலிகள், குடிநீர், கழிப்பறை வசதிகளை பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் கீழ் செயல்படும் 30 பள்ளி வாகனங்களின் தகுதி சான்றிதழ்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. காஞ்சிபுரம், உத்திரபேரூர், வாலாஜாபாத் பகுதிகளில் செயல்படும் 50 பள்ளிகளைச் சேர்ந்து 356 பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி வெள்ளை கேட் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் காஞ்சிபுரம் சார் ஆட்சியர் ஆஷிக் அலி தலைமையில் நடைபெற்றது. இதில் 254 பள்ளி வாகனங்கள் முறையாக அரசு விதிமுறைகளை பின்பற்றி பணிகள் மேற்கொண்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் 10ஆம் நாள் நிகழ்ச்சியாக கருணாம்பிகை அம்மன் தேர் இழுக்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தமிழ்நாடு அரசின் எம்ஜிஆர் அரசு திரைப்படம் மற்றும் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் சார்பில் இந்த வருடம் 6 புதிய படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ளதாக தமிழக செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் கூறியுள்ளார். தரமணியில் நடைபெற்று வரும் கட்டிடப் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். பயங்கரவாதத்தை ஒழிக்கவும் நமது எல்லைகளையும் மக்களையும் பாதுகாக்கவும் நமது நாட்டின் துணிச்சலான ஹீரோக்களின் வீரம் முயற்சிகளுக்காக தனது இசை நிகழ்ச்சி கட்டணம் மற்றும் 1 மாத சம்பளத்தை
தேசிய பாதுகாப்பு நிதிக்கு வழங்க முடிவு செய்துள்ளதாக இசையமைப்பாளர் இளையராஜா தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஒரு பெருமைமிக்க இந்தியனாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நிதி அளிப்பதாக இளையராஜா குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் கேப் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை, இந்தியா வளர்ச்சியின் பாதையில் செல்வதால் இளைஞர்கள் சுயதொழில் தொடங்க முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். இன்னைக்கு நீங்க ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும், சின்ன மேனுஃபேக்சரிங் யூனிட், இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சிருக்கேன், நான் இசிஇ படிச்சிருக்கேன், மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், சின்னதா ஒரு நிறுவனம் பேங்க் லோன் வாங்கி நான் ஆரம்பிக்கிறேன், ஒரு 4 பேர்த்த வச்சு நான் ஆரம்பிக்கிறேன். நீங்க கடுமையா போராடுவீங்கன்னா, if you have a long term vision, because India is growing $4 trillion, India has to become $55 trillion. நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டியும் India has to grow 13 times in the next 25 years. 13 times வளரும். இது உங்களை போன்ற ஒரு மாணவர்களுக்கு it is a golden opportunity. அதனால முழுமையாக நீங்கள் இதை பயன்படுத்தி பெரிய மனிதர்களாக நீங்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. கன்னியாகுமரி மாவட்டம் இரவிபுதூர் கிடை பகுதியைச் சேர்ந்த 72 வயதான மாசிலாமணி என்பவர் கடந்த புதன்கிழமை வெளியே சென்று திரும்பும்போது வீட்டிற்குள் 3 திருடர்கள் இருப்பதை அறிந்து அவர்களை பிடிக்க முயன்றுள்ளார். மூவரில் ராஜேஷ் என்பவன் அவரை கத்தியால் குத்திவிட்டு தப்ப முயன்றபோது காயத்துடன் அவனை மாசிலாமணி மடக்கி பிடித்து தாக்கியுள்ளார். இருப்பினும் அவனது கூட்டாளிகள் கோபுவும் பாபுவும் 43 சவரன் நகை 28,000 ரூபாய் பணத்துடன் தப்பித்துச் சென்றனர். தாக்குதலில் காயமடைந்த ராஜேஷ் தக்கலை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதை அறிந்த கோபுவும் பாபுவும் நேற்று அவனை காண வந்தபோது போலீசார் அவர்களை மடக்கி பிடித்தனர். அப்போது தப்பிக்க முயன்ற கோபு என்பவன் கீழே விழுந்ததில் அவரது கை எலும்பு முறிந்தது. கோவை மாவட்டம் மதுக்கரை வனச்சரகம் நவக்கரை பிரிவு எட்டிபடை பகுதியில் சுற்றித் திரிந்த பிறந்து 1 மாதமே ஆன ஆண் யானைக்குட்டியை காட்டு யானை கூட்டம் ஏற்க மறுப்பதால் முகாமுக்கு கொண்டு செல்ல வனத்துறையினர் முடிவு செய்திருக்கிறார்கள். 5 முறை காட்டு யானை கூட்டத்துடன் குட்டியை இணைத்த நிலையிலும் அவை குட்டியை ஏற்க மறுத்துவிட்டதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானுடனான போர் பதற்றம் ஏற்பட்ட சூழலில் பஞ்சாபில் தனியார் கல்லூரியில் தங்கியிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 12 மாணவர்கள் தமிழக அரசின் உதவியுடன் விமானம் மூலம் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர். சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர் நாசர் மாணவர்களை வரவேற்றார். சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவம் போல இனிமேல் நடைபெறாமல் இருக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம் என்று ஈரோடு மாவட்ட எஸ்பி சுஜாதா தெரிவித்திருக்கிறார். கிராம மக்களிடையே நடைபெற்ற விழிப்புணர்வு கூட்டத்தில் பேசிய அவர் காவல்துறையினருடன் கிராமத்து இளைஞர்களும் இணைந்து ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். முக்கியமா கெனால ஒட்டி இருக்கிற வில்லேஜஸ் இருக்கோ அந்த வில்லேஜஸ் இருக்கிற யங் சாப்ஸ் பிளஸ் அவங்கள வில்லிங்கா வரவங்க ரோந்து பணிக்கு அவங்கள ஒரு 2-3 நாள் வந்தாங்கன்னா அவங்களும் பழகிடுவாங்க. கையில டார்ச் லைட் வச்சிருப்போம். நைட்ல தேவையில்லாத நடந்து போறோம் எல்லாத்தையும் பிடிச்சி நிறுத்தி வச்சு விசாரிச்சு போட்டோ எடுத்து, எங்களுக்கு ஒரு ஆப் இருக்கு, போட்டோ எடுத்து அதுல ஃபீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவன் மேல கேசஸ் இருக்கான்னு வந்துடும்.